மேற்குவங்க மாநிலம் சந்தேஷ்காலி கிராமத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் அளித்த பெண்களில் ஒருவர் தனது புகாரினை திரும்பப் பெற்றுள்ளார். பாஜக பிரமுகர்கள் தன்னை மிரட்டி பாலியல் புகார் அளிக்க வைத்ததாக அவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சந்தேஷ்காலி கிராமத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலகத்தில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் பாலியல் புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. இச்சம்பவம் குறித்து சிபிஐ உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ள நிலையில் வழக்கின் அடுத்த விசாரணை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாலியல் புகார் அளித்திருந்த 3 பெண்களில் ஒருவர் தனது புகாரை திரும்பப் பெற்றுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் வெற்று காகிதங்களில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு தன்னை மிரட்டி பாலியல் புகார் அளிக்க வைத்ததாக அவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தனக்கு பாலியல் வன்கொடுமை எதுவும் நிகழவில்லை என தெரிவித்துள்ள அவர் புகாரை வாபஸ் பெற்றதால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக காவல் நிலையத்தில் புதிய புகார் ஒன்றை அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.